2 3 4 9 3 4 5 12 4 5 6 15 2 கொஸ்டின் மார்க் 7 18. ஸோ விடுபட்ட நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. ஓகே பாருங்க சீக்வன்ஸை. ஸோ 2 3 4 9 கூட்டிகிட்டே போச்சு, திரும்பவும் குறைஞ்சிருச்சு. அப்போ திரும்பி கூட்டிகிட்டே போகுது, திரும்பவும் குறையுது, திரும்ப கூட்டிகிட்டே போகுது, திரும்பவும் குறையுது. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸோ கூட்டிகிட்டே போய் ஒரு இடத்துல குறையுது பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணும், அதை மட்டும் தனியாக பிரிங்க. ஓகேவா பாருங்க, 2 3 4 9, அடுத்து 3 4 5 12, அடுத்து 5 6 15, அடுத்து 2 டேஷ் 7 18. ஓகேங்களா? இப்போ பிரிங்க. ஸோ 12க்கு அப்புறம் 4 சாரி. ஓகேங்களா? இப்போ பிரிங்க. ஃபர்ஸ்ட் 4, ஏன்னா கூட்டிட்டு குறைஞ்சிருச்சுல, அப்போ கூடுனது வரைக்கும் ஒரு டைம், அப்போ குறைஞ்சிருச்சுல, அப்போ அதுல இருந்து பாருங்க அப்படி கூட்டிட்டு வருது, 12 கிட்ட குறைஞ்சிருச்சு. அடுத்து 4 5 6 15, அடுத்து திரும்பி குறையுது, 7 2 டேஷ் 7 18 என்ன வரும்? இப்போ பாருங்க இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 4 நம்பரும் காம்பினேஷன் பாருங்கவே. என்னது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர் கூட்டினீங்கன்னா லாஸ்ட் நம்பர் கிடைக்குது. 2 3 கூட்டினா 5, 5 4 கூட்டினா 9. அதே மாதிரி 3 4 5 கூட்டி பாருங்க, 3 4 கூட்டினா 7, 7 5 கூட்டினா 12. அதே மாதிரிங்க 4 5 6 கூட்டுங்க, 9 6 கூட்டினா 15 வருதுங்களா? ஸோ அப்போ என்ன கான்செப்ட், முதல் 3 நம்பர் கூட்டினா லாஸ்ட் நம்பர் எனக்கு கிடைக்கும். அப்போ 2 டேஷ் 7 18. ஓகே, அப்போ இந்த 3 நம்பர் கூட்டினா எவ்வளோ வரணும், 18 வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன நம்பர்னு தெரியாது. அப்போ நான் கூட்டுறேன், 2 7 கூட்டினா 9. அப்போ 9ஓட எதை கூட்டினா 18 வரும், 9 கூட்டினா தான் 18 வரும். அப்போ அந்த இடத்துக்கு என்ன நம்பர் வரும், 9 தான் வரும். ஆன்சர் அது 9. ஓகேங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸ் நம்ம எப்படி பிரிச்சுன்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கூடிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா, அடுத்து என்ன அது குறையுது. அப்போ அந்த இடைவெளி என்ன பண்ணுங்க, அப்படியே பிரிங்க. அப்போ கூடுதல் கடைசி மதிப்பு, குறையுதுல முதல் மதிப்பு, அதுக்கு 2 நடுவில் கோடை போடுங்க. இதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 4 நம்பரா பிரிக்கும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் 3 நம்பர் கூட்டினா 4வது நம்பர் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம்.